மிக்ஸ்டு ஃபேப்ரிக் கொடுத்துருந்தாங்க. இது வந்து சட்டை பேண்ட்டு இல்லை வந்து சாரீஸ் போடுறீங்க, ஒரு பனியன் கிளாத் ஒரு எமர்ஜென்சி போடுறீங்கன்னா இதில் மிக்ஸ்டு ஃபேப்ரிக்கில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5 மணி நேரத்துலேருந்து 1.25 மணி நேரம் வாஷிங் வரும். நீங்கள் வந்து கீழே குயிக் வாஷ் அப்படிங்கும்போது 1/2 மணி நேரம் வாஷிங்க. இந்த 4 ப்ரோக்ராம் காட்டன் ப்ளஸ் மிக்ஸ்டு ஃபேப்ரிக் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து குயிக் வாஷ் வரைக்கும் ஹாட் வாட்டர் ஸ்டீம் ஆப்ஷன் வரமாங்க. இந்த ஒரு அலர்ஜி கேரில் மட்டும் செப்பரேட்டாக ஸ்டீம் போட்டுக்கலாம், நீராவியால் வாஷ் பண்ணிக்கலாம். இது அலர்ஜி கேரில். இந்த ஆக்டிவ் வேர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து சும்மா ரஃபான ஒரு மணி நேரம் யூஸ் பண்ணுறேன், இல்லை வந்து ஸ்போர்ட்ஸ் வேர் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது வந்து ஆக்டிவ் வேர்ஸில் போட்டுருவாங்க. பனியன் கிளாத்து உள்ளன் அப்படிங்கிறது வந்து சாரீஸு தனித்தனியாக நீங்கள் பிடிச்சி போடுறதுக்கும் ப்ரோக்ராம் இருக்குது, மிக்ஸ் பண்ணி போடுறதுக்கும் ப்ரோக்ராம் இருக்குது. இது வந்து ஆனுவலுங்கிறது பனியன் கிளாத்து சாரீஸுக்கு. இது வந்து உங்களுக்கு டெலிகேட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டான திங்ஸ் வச்சுட்டு இதெல்லாம் போடுவீங்க, அந்த ஆப்ஷன் வருது. டப்ளின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு டைம் வாங்குறது ட்ரம்மை க்ளீன் பண்ணலாம். அது எதுக்காக அப்படின்னா உப்பு தண்ணி யூஸ் பண்ணும்போது உப்பு படியும். அதை மாதத்துக்கு ஒரு டைம் இந்த டப்ளின் ஆப்ஷனில் வச்சுட்டு டீஸ்கலுக்குன்னு தனியாக ஒரு பவுடர் இருக்குது, அந்த பவுடர் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணுவாங்க. இங்கே இருக்குங்க, வாங்கி கொடுப்போம். 750 ரூபா வரும் ஒரு 5 பாக்கெட் வரும். அதில் அதை வச்சுட்டு யூஸ் பண்ணுவோம் சார். இது எப்படி லைட் எரியுங்களா? இது வந்து லைட் எரியும், இந்த இடத்துல லைட் எரியும். ரொட்டேட் பண்ணார்ல வந்து லைட் எரியும். இந்த டவுன்லோட் சைக்கிள் அப்படிங்கிறது இன்கேஸ் ஃபியூச்சரில் ஏதாவது நீங்கள் ப்ரோக்ராம் ஆட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வைஃபை இங்கே ப்ரோக்ராம் செட் ஆன் பண்ணுறீங்க, ப்ரோக்ராம் செட் பண்ணுறீங்க. இதில் வந்து டெம்பரேச்சர் வந்து டிஃபால்ட்டாக அதே வந்துடும், என்ன டைமிங்கு டெம்பரேச்சர் எல்லாமே வந்துடும். அடிஷ்னலாக எனக்கு வந்து வாஷிங் முடிஞ்சிடும், ஊற வைக்க துவைக்க அலசும் புரியும். அது முடிச்சதுக்கு அப்புறமா அடிஷ்னலாக எனக்கு ரின்ஸ் பண்ணணும், அலசணும், இன்னொரு டைம் அலசினா பெட்டராக இருக்கும் அப்படின்னா இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னொரு டைம் அலசி கொடுக்கும், அந்த ஆப்ஷன் வரும். இதே மாதிரி உங்களுக்கு வந்து ரிமோட் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டிலே என்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எப்படின்னா வந்து முன்னாடி நீங்கள் வந்து வெளியில் போகிறீங்க, ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் வெளியே ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னா திரும்பி ரிட்டர்ன் வரது எனக்கு லேட் ஆகும். நீங்கள் வெளியே போகிற டைம் வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறமா மிஷின் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி நீங்கள் வரும்போது கரெக்டாக வாஷிங் முடிச்சுட்டு மிஷின் ஆஃப் ஆகிடும். நீங்கள் வந்து துணியை மட்டும் நீங்கள் எடுத்து காய போட்டுக்கணும், அது ஆட்டோமேட்டிக்காக. இது டிலே எண்ட் ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரோக்ராம் இன்னும் டீப்பாக வேணால் உங்கள் சர்வீஸ் சென்டர்லாம் சொல்லிடுவாங்க. இதில் எப்படி சார் அதில் வந்து இது போட்டுக்கலாம், டிட்டர்ஜென்ட் போட்டுக்கலாம், அதுவும் போட்டுக்கலாம். லிக்விடும் அதுவும் போட்டுக்கலாம். சாஃப்ட்னர் ஸ்மெல்லுக்காக போடுறது அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே எமர்ஜென்சி எக்ஸிட்டி இதில் வந்துடும். டஸ்ட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். டஸ்ட்டு கலெக்ட் பண்ணுறது இது எமர்ஜென்சி இல்லைன்னா வந்து இந்த டியூப்பை வந்து கழட்டி விட்டிங்கன்னா வாட்டர் வெளியே வந்துடும். இந்த ஹேர்லாக் ஆகிடும் ஃபுல்லாகவே, அவ்வளோ சீக்கிரம் வெளியே வராது. அது ஹேர்லாக் ரிமூவ் ஆகணும்னா வாட்டர் தண்ணி வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா ரிமூவ் ஆகும். அதை எடுத்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நார்மல் இந்த வாட்டர் வெளியே போகிறது சார் அவுட்லெட்டு பேக் சைடு, இன்லெட் அவுட்லெட்டு பேக் சைடு. இது ஸ்டாண்டர்டாக வைக்கணுமா சார்? ஸ்டாண்டு தான் புஷ் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்டாண்டு ஸ்லிப் ஆகுது. ஏன்னா கிலோ புஷ் வாங்கணுங்களா? ஆன்லைனில் இது உள்ள யூஸ் பண்ணுறதுலாம் இது எல்லாம் எதுவுமே உள்ள போகும், ஃபுல்லாகவே லாக் பண்ணி கொடுத்துருவாங்க. சர்வீஸ் சென்டர் அவங்களே வந்து கீழே ரேட் மேட் எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க. பீஸோடய மேட்டா நீங்களே கொடுத்துருங்க, நாங்கள் தனியாக வாங்குவோம். இங்கே வந்துடும், பீஸோடய வந்துடும். வெளியே அந்த பிளாஸ்டிக் ஷீட்டு மாதிரி வரும், அதை போட்டு கொடுத்துருவோம். வீட்டுக்கு வருவாங்க. இதோட இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். நாற்றை போட்டு 10 வருஷம் மோட்டருக்கு வாரண்டி வரும். சர்வீஸ் வாரண்டி 10 வருஷம் வரும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இன்சூரன்ஸ் ஒன்று இருக்குது. அதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படிங்கும்போது அதை கிளைம் பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ் அதுவும் ஃப்ரீ, அதுவும் காப்பி கொடுத்துருவாங்க. இல்லை மேபி உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும், வாரண்டி எனக்கு வந்து ஒரு 2 வருஷம் இருக்குது, 3வது வருஷத்துக்கு நான் வாரண்டி போட்டோம்னா இங்கே நீங்கள் போட்டுக்கலாம். வாரண்டி